சாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட நாங்குநேரி சிறுவனுக்கு வழங்கப்பட்ட வீட்டிற்கு மாதந்தோறும் பராமரிப்பு தொகை வசூலிக்கப்படுவதாக சமூக ஆர்வலர் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். நெல்லை மாநகர் பகுதியில் விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்கள் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக சமூக ஆர்வலர் பெட்டின்டாயின் என்பவர் நடவடிக்கை மேற்கொண்டார். இதனால் சம்பந்தப்பட்ட நபர்கள் இவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்றம் அளித்த உத்தரவை காவல்துறை முறையாக கடைபிடிக்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக முறையாக விசாரணை நடத்த கோரி மாநகர போலீஸ் கமிஷனர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் சமூக ஆர்வலர் ஹென்றி டீவன் மனு அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இது தொடர்பாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர் சாதிய கொடுமையால் பாதிக்கப்பட்ட நாங்குநேரி சிறுவன் சின்னத்துரைக்கு அரசு சார்பாக வழங்கப்பட்ட வீட்டிற்கு மாதந்தோறும் பராமரிப்பு தொகை வசூலிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு தெரிவித்தார். இவ்வளவு நாட்களாய் இன்னும் அந்த குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்ற ஆதங்கத்தில் தான் நாங்கள் என்ன இருந்தாலும் குற்றவாளிகளை பிடிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. இதுல வெவ்வேறு அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த அழுத்தங்களை தாண்டி இந்த வழக்கில் விசாரணை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை அவரிடம் விட்டிருக்கிறேன். தயவு செய்து காவல்துறை அதிகாரிகள் முறையாக இந்த விசாரணையை வேகமாக கொண்டு சென்று குற்றவாளியை கைது செய்து இதுபோன்ற குற்றவாளியை கண்டிப்பாக அவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்த பிறகு குண்டர் சட்டத்தில் பாதுகாப்பாக வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு என்பதையும் இந்த நேரத்தில் நான் வலியுறுத்த விரும்புகிறேன்.